நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தேங்க்யூ. பரவாயில்ல. ஹாய்டா. ஹாய். சரி நான் கிளம்புறேன் சுபா. ம். பாய்டா. டேய் காஃபி சாப்பிட்டு போ. இல்லை பரவாயில்ல, வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். விக்கி, என்னாச்சு? இன்னைக்கு என்னாச்சு உனக்கு? என்னாச்சு? வீட்ல இருந்து அவங்க கூட தான் பைக்ல வந்தியா? ஆமா. ஏ ஏனா பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி வேற கேளு. நான் என்ன பண்ணுவேன்? இப்ப எதுக்கு அவங்க கூட பைக்ல வந்த? ஏ வந்தா என்ன? அதான் கேக்குறேன், ஏன் வரணும்? தேவையில்லாம சண்டை போடாத விக்கி. ஆமா, நான் பண்றது எல்லாமே தேவையில்லாததான். சண்டை போடதான் வர சொன்னியா? என்கிட்ட சொல்லியிருந்தா நான் பிக்கப் பண்ண வந்திருப்பேன்ல. நீ தானே அவ்வளவு தூரம் வர முடியாதுன்னு சொன்ன. ஆட்டோல வர வேண்டியதானே சுபா? ஆட்டோ கிடைக்கல அசோக். அசோகா? சாரி. சென்னையில இவ்வளவு ஆட்டோ ஓடுது, உனக்கு மட்டும் ஆட்டோ கிடைக்கலையா? இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? அசோக் டிராப் பண்ணது எனக்கு பிடிக்கல. இதுல தப்பு இருக்கிறதா எனக்கு தெரியல. நீ என்ன பண்ணாலும் உனக்கு கரெக்ட், நான் ஏதாவது சொன்னா மட்டும் தப்பு. தேவையில்லாம சண்டை போட வேணாம். பிடிக்கல தானே டைவர்ஸ் பண்ணீங்க, அப்புறம் எப்படி ஒரே வீட்ல இருக்கீங்க? அதெல்லாம் இன்னைக்குதான் தெரியுமா உனக்கு? இல்ல சுபா, நீ அசோக்கோட முன்ன மாதிரியே பேசுற, பழகுற, பைக்ல வந்து இறங்குற. முன்ன எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரிதான் இருக்கீங்க. ஒரு வித்தியாசமும் தெரியல எனக்கு. What do you mean, Vicky? உன்னதான் கேக்குறேன். நான் இப்படிலாம் பண்ணா ஒத்துப்பியா நீ? நீ ஏன் இப்படி பேசுற? அசிங்கமா இருக்கு விக்கி. எனக்கும் அப்படிதான் இருக்கு. ஓ, இங்க பாரு சுபா, என் இடத்துல இருந்து யோசிச்சு பாரு, அப்பதான் புரியும் உனக்கு. நான் அப்படிலாம் உன் அளவுக்கு மட்டமா பேச மாட்டேன். எல்லாத்தையும் நீ பண்ணிட்டு என்ன ப்ளேம் பண்ணாத சுபா. நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்? ஆமா, நீ எதுவுமே பண்ணல. டைம் போலன்னு நான் தான் சண்டை போட்டுட்டு இருக்கேன். எல்லா ஆம்பளைங்களும் ஏன் தான் இப்படி இருக்கீங்களோ ஒரே மாதிரி. ஐ ஹேட் தட். எனக்கும் தான் பிடிக்கல. பிடிக்கலனா யாரும் கஷ்டப்பட்டு என்கிட்ட பேச வேண்டாம், போயிடலாம். ஆமா, நீ என்ன பண்ணாலும் உனக்கு சரி சரின்னு சொல்லணும். நீ பண்றது தப்புன்னு சொன்னா உனக்கு பிடிக்காது. விக்கி, நான் இதுல எதுவும் தப்பு பண்ணதா தெரியல. ஒத்துக்கிற பழக்கம் தான் உனக்கு இல்லையே. நீ வேற மாதிரி ஒரு ஆளுன்னு நினைச்ச, ஆனா நீ அப்படி இல்ல. நீயும் நார்மலா சந்தேகப்படுற, சீப்பா குவெஸ்டன் கேக்குற ஒரு ஆள் தானே? அப்படிதானே? நீ ஆடுறதெல்லாம் பாத்துக்கிட்டு சும்மா இருந்தா நான் நல்லவன், கொஸ்டின் பண்ணா உனக்கு வேற மாதிரி ஆளா? சீ, எப்படி பேசுறான் பாரு. நீ எப்படி பேசுறன்னு முதல்ல கவனி. தேங்க்ஸ். நான் அசோக் கூட வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. இல்லனா நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்கு தெரியாமலே போயிருக்கும். செம்மையா கடுப்பேத்துற, பேசாம இரு. அசோக்கு பிடிக்கலனா நான் அந்த லைஃப்ல இருந்து வெளியே வந்ததோட நின்னு இருக்கணும்.
நீ பெஸ்ட் பார்ட்னர் நினைச்சது ஏன் தப்புதான். ம் நானும் அதான் யோசிக்கிறேன். என்ன? நீ என் பெஸ்ட் பார்ட்னரா இருப்பேன்னு நினைச்சத. ஓ, வேணாம் வேணாம் விட்டுரு. யாரும் உன்னை கம்பல் பண்ணல. பாவம் பாத்துல நீ என் கூட இருக்க வேணாம். நீ அசோக்கோட வந்தது எனக்கு பிடிக்கல. வேண்டானா கம்ப்ளீட்டா வேண்டாம் தான். பிடிக்கல ஆனா பேசுவேன்னு சொன்னா எனக்கு புரியல சுபா. இங்க பாரு விக்கி, அசோக் கூட என்னால இருக்க முடியலதான். அவன் பண்ண நிறைய விஷயங்கள் எனக்கு பிடிக்கலதான். ஆனா அவன் கூட என்ன இப்படி எல்லாம் குவெஸ்டன் பண்ணதில்ல, இவ்வளவு மோசமா ட்ரீட் பண்ணதில்ல. ஓ இப்ப அவன் பெட்டரா தெரியறல. இதுக்கு மேல என்ன பேசுறதா? என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? ஐ ஹேட் யூ விக்கி. சுபா, என்ன இங்கே நிற்கிற? ஏன் நிக்க கூட கூடாதா? இல்லை, டிஸ்டர்ப்டாக இருக்க, அதான் கேட்டேன். என்ன விக்கியோட சண்டையா? ம், நான் ட்ராப் பண்ணதை தப்பா எடுத்துக்கிட்டானா? உனக்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் புதுசா என்ன? கெஸ் பண்ண முடியறது தானே. நீ விக்கியே பார்க்க போறேன்னு சொல்லியிருக்கலாம்ல. கொஞ்சம் தள்ளி கூட ட்ராப் பண்ணியிருப்பேன். இதுல என்ன இருக்கு? நான் தப்பு பண்ற மாதிரி ஏன் தள்ளி நிக்கணும்? உன்னை ப்ரூவ் பண்ணி என்ன பண்ண போற? சண்டை தானே ஆச்சு. இதுக்கெல்லாம் சண்டை போடுறது கொஞ்சம் ஓவர். ரொம்ப கடுப்பா இருக்கு. எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க போல. ஹேய், நீ இவ்வளோ சீரியஸாக யோசிக்கிற அளவுக்கு இதில் ஒன்றுமே இல்லை. அவன் இடத்துல நீ இருந்திருந்தாலும் இப்படி தான் நீ கோவப்பட்டிருப்ப. அது அப்படித்தான். அன்பு ஜாஸ்தியானா பொசசிவ்னஸ் வரும், உரிமை எடுத்துக்கிறோம், அப்புறம் இப்படி சண்டை ஆயிடும். அன்பு ஜாஸ்தியானா சண்டை, இது என்ன கன்றாவி இது? நாம சண்டை போடும்போது இது சொல்றதுக்கு நல்லா தான் இருக்கும். எதிரில் இருக்கவ சண்டை பிடிக்கிறப்போ இதை சொன்னா பிடிக்காதுதான். என்ன தப்பு சொல்லதான் இங்க வந்தியா? ஹேய் கூல், ஏன் இப்படி சின்ன விஷயத்துக்குலாம் இப்படி எமோஷன் ஆகுற? நீ எப்ப இப்படி ஞானியான அசோக்? நீ போனதுக்கு அப்புறம் இப்படி ஆயிட்ட. அதை விடு. இப்போ 2 பேரும் சண்டை போட்டீங்களா? ம், அவன் பேசலையா? சரியான ஈகோயிஸ்ட். பேசவே இல்ல. சரி, நீ பேச வேண்டியதானே. நான் ஏன் பேசணும்? நான் மாட்டேன். சும்மா சண்டை போட்டு இருக்கிற பிரச்சனை பெருசு பண்ணாத சுபா. எனக்கு மட்டும் கோவம் வராதா? தேவையில்லாத கோவம் யாருக்கு வந்தாலும் தப்பு தான். இப்படி சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டா போர் அடிச்சிடும். நீ ஏன் அவனுக்கு ஃபோன் போட்டு பேசு. அவன் என்ன எதிரியா? விக்கி தானே. நீ ஏன் ஃபோன் பண்ணு. அப்படியா சொல்ற? அப்படிதான் சொல்றேன், பண்ணு. ம்.
ஹலோ சுபா, ஹா, நானே உனக்கு கால் பண்ணலாம்னு நினச்சேன். அப்புறம் ஏன் பண்ணல? திட்டுவேன்னு பயந்து தான். ஓ, பெரிய பயம். சாரி சுபா, எக்ஸ்ட்ரீம்லி சாரி. லூசு மாதிரி என்னென்னவோ பேசிட்டேன் இல்லை? ஹே, பரவாயில்ல. நான் ஏன் இப்படிலாம் யோசிக்கிறேன்? அசோக்கோட வண்டியில் வந்தால் எனக்கு என்ன? எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரில. அசிங்கமாக இருக்கு சுபா. சாரி. ஹே, சரி விடு. நீ என்னை எவ்வளோ நம்புற? நான் இப்படிலாம் பேசக்கூடாதுல்ல? பரவாயில்ல, நானும் கொஞ்சம் கோச்சிக்கிட்டேன்ல. அது ஓகே. நீ அங்கேருந்து கிளம்புன அடுத்த செகண்டே நான் ரியலைஸ் பண்ணிட்டேன் தப்பாக பேசிட்டோமேனு. எப்படி ஃபோன் பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் யோசிச்சுட்டு இருந்தேன். நல்ல வேளை நீயே ஃபோன் பண்ணிட்ட. யார் பண்ணா என்ன? தேங்க்ஸ் சுபா. எதுக்கு? என்கிட்ட ஈகோ இல்லாமல் இருக்கிறதுக்கு. நான் சரி பண்ணிக்கிறேன். ஹே, சரி பண்ணிக்க நீ என்ன தப்பாவா இருக்க? சரி சுபா, பார்க்கலாமா? இப்ப வா. ஆ இல்ல விக்கி, நாளைக்கு பார்க்கலாமா? சரி ஓகே. அப்புறம் என் மேலே கோவம் எதுவும் இல்லைல்ல? அதெல்லாம் இல்ல. தேங்க்ஸ். ஓகே, பாய். பாய் சுபா. அசோக், பேசிட்டேன். சண்டை எங்களுக்குள்ள சரியாயிடுச்சு. அசோக், நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ டாக்டர். மதி, ஒரு சின்ன ப்ராப்ளம். வீட்டுக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் வர முடியுமா? ஓகே. அங்கே இருங்க, போய் வந்துடுறேன். என்னாச்சு டாக்டர்? அவ்வளோ அவசரமா ஃபோன் பண்ணி கூப்பிட்டீங்க? அதுவும் வீட்டோரத்தில் இல்லாம ரோட்ல வந்து பிக்கப் பண்ண சொன்னீங்க. ஐயோ டாக்டர், ஏன் அழுறீங்க? அவர் எதுவும் சொன்னாரா? திடீர்னு வீட்டுக்கு வந்தாரு. பயங்கர சண்டை. வீடு அவரு தானே கலாட்டா. ஒண்ணும் பண்ண முடியல. டக்குன்னு என்ன வீட்ல இருந்து வெளியே அனுப்பிச்சிட்டு வீட்டையே லாக் பண்ணிட்டு போயிட்டாரு. இப்படி எல்லாம கூட ஆளுங்க இருப்பாங்க. என்னால நம்ப கூட முடியல. சாரி, இப்படி இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. காருக்கே கூட உள்ள மாட்டிக்கிச்சு. கார் கூட எடுக்க முடியல. சாரி, ரொம்ப கஷ்டமா இருக்கு. சர்வன்ட் வேற இருந்தாங்க வீட்ல. அவங்க முன்னாடியே ரொம்ப சண்டை போட்டாரா? சரி, நாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். வேண்டாம். ஏன் வேண்டாம்னு சொல்றீங்க? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா மதி? என்ன கேள்வி இது? என்ன பண்ணும் சொல்லுங்க. எனக்கு தங்கறதுக்கு ஒரு இடம் வேணும் உடனே.
ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போனா அவங்க கிட்ட இதையெல்லாம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கும். அது எனக்கு பிடிக்கல. புரியுது. ஆனா உடனே தங்குறதுனா தான் எங்கன்னு யோசிக்கிறேன். ஏதாவது ஹாஸ்டல் ஓகே. மைண்ட் பிளாக்கா இருக்கு. டக்குன்னு என்ன பண்றதுன்னு யோசிக்க முடியல. ரிலாக்ஸ்டா இருங்க, யோசிச்சு பார்க்கலாம். இப்போதைக்கு வேற வழி இல்ல மதி. இல்லைங்க, நைட் போய் ஹாஸ்டலில் கேட்டால் அவங்க என்ன நினைப்பாங்க? உங்களை பற்றி தப்பாக நினைப்பாங்க. வேற என்ன பண்றது? ஏதாவது ஹோட்டல்ல டிராப் பண்ணுங்க மதி ப்ளீஸ். ஐயோ, அது சேஃப் இல்லைங்க. வேற என்ன பண்றது? நம்ம வீட்டுக்கு போகலாம். என் வீட்டை தான் சொல்றேன். அங்க அங்க எப்படி? ஏன் அங்க தங்குறதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? இப்படி ஒரு டைம்ல அங்க போனா அது சரியா இருக்காது மதி. இல்லைங்க, இந்த மாதிரி ஒரு டைம்ல உங்களை வேற எங்கேயாவது தங்க வச்சுட்டு போனா தான் தப்பு. ப்ளீஸ் வீட்டுக்கு வாங்க. பசங்க ஏதாவது நினைக்க போறாங்க. இல்லைங்க, என் பசங்க அப்படி நினைக்க மாட்டாங்க. நான் பேசிக்கிறேன். ஒரு ஃப்ரெண்டா நினைச்சு வாங்க ப்ளீஸ். இல்ல, நான் ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல கூட தங்கிக்கிறேன். நீங்க தானே சொன்னீங்க இந்த கதையெல்லாம் உங்கள்கிட்ட சொல்ல பிடிக்கலன்னு. வேற வழி இல்ல மதி. வேற வழிதான் இருக்க. ரொம்ப யோசிக்காதீங்க, வாங்க வீட்டுக்கு. நீங்க என்ன அங்க பெர்மனண்டாவா இருக்க போறீங்க? அடுத்து என்ன பண்றதுன்னு டிசைட் பண்ற வரைக்கும் தானே. நீங்க வாங்க ப்ளீஸ். ஐயோ, அதே சப்பாத்தியா? எனக்கு வேண்டாம், நான் ஆப்பிளே சாப்பிடுறேன். மாம்ஸ், பாரதி மாம் சூப்பரா சமைப்பாங்க. நீங்களும் சீக்கிரம் சமைக்க கத்துக்கோங்க, ஓகே? ஹலோ, ஹோட்டல் மேனேஜ் பண்ணுறதுக்கு சமைக்கலாம் தெரிய வேணாம். ஆ அதுக்கு இல்ல, நீங்க சமைக்க கத்துக்கிட்டா அப்பப்ப வீட்ல நல்ல சாப்பாடு சாப்பிடலாம்ல, அதுக்குதான். அடி பாவி, என்ன ஒரு சுயநலம். ஆமா, அவர் இப்படியே பொதுநல ஊறி ஊர் ஊரா பாலம் கட்டிட்டு இருக்காரு. போங்க மாம்ஸ். பல்பு எனக்கா? சரி, சமைச்சிடலாம் விடு. மகா இருந்தப்போ சூப்பரா சமைப்பா. அவ போனதுக்கு அப்புறம் இந்த குக்கோட சமையல் வாயில வைக்க முடியல. இவர்காலே சரியான வேஸ்ட் பீஸ். ஹே, சுடு தண்ணி கூட வைக்க தெரியாது. ஏய், அவ ஆஃபீஸ் போயிட்டு வந்து எப்படி சமைப்பா வீட்டில்? ஓ, இன்னும் சப்போர்ட்டா? மாமா வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். சுச்சி நல்லா இருக்கால? ஹலோ டாக்டர். ஹலோ. டாக்டர் இன்னைக்கு இங்கதான் தங்க போறாங்க. ஓ வாவ். இனிமே எங்க வீட்ல ஏதாவது எமர்ஜென்சினா டென்ஷன் ஆக வேண்டாம். இல்ல சுபா, அவங்களுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம். வீட்டில் அவங்க ஸ்டே பண்ண முடியாது. நான் அப்புறம் சொல்றேன். சரி, வாங்க டாக்டர். மாமா, டின்னர் சாப்பிட்டீங்களா? டாக்டர் நீங்க? அது நல்ல வேளை கேட்டீங்க அச்சோ. எனக்கு அது தோணவே இல்லை பாருங்க. சாப்பிடலாமா? இல்ல, வேண்டாம். பசிக்கல. சாப்பிடாம தூங்கக்கூடாது டாக்டர். பசிக்கல, ப்ளீஸ் வேண்டாம். இந்திரா, டாக்டர் இன்னைக்கு உன் ரூம்ல தங்கிக்கிட்டோம். நீ சுபா ரூம்ல ஸ்டே பண்ணிக்க, ஓகே? வாங்க டாக்டர். இவங்க எதுக்கு இங்க வந்திருக்காங்க? ஏய், அதான் ஏதோ பிரச்சனை இங்க தங்குறாங்கன்னு சொன்னார்ல. பிரச்சனைனா இங்க வரணுமா? எனக்கு பிடிக்கல. உனக்கு பிடிச்சிருக்கான்னு யாராவது கேட்டாங்களா?
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரூம் கம்ஃபர்டபுளா இருக்கா? இல்லைன்னா சொல்லுங்க, வேற மாத்திக்கலாம். இட்ஸ் ஓகே, மோர் கம்ஃபர்டபுள். நைட் சாப்பிடல, ஏதாவது தர சொல்லட்டுமா? ஜூஸ், பழம்? இல்ல, எதுவும் வேண்டாம். தேவைப்பட்டா நானே கேக்குறேன். நீங்க worry பண்ணாதீங்க, எல்லாம் சரியாயிடும். அது எப்படி மதி? நான் ஃபோன் பண்ணதும் உடனே கிளம்பி வந்து இப்படி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டீங்க. நீங்க வேற எங்கேயும் போகாம எனக்கு கால் பண்ணீங்க. என் மேல இப்படி என்ன நம்பிக்கை உங்களுக்கு? தெரியல, அந்த சிச்சுவேஷன்ல உங்களுக்கு தான் ஃபோன் பண்ணணும்னு தோணுச்சு. எங்கேயோ ஒரு இடத்துல என்ன உங்க ஃப்ரெண்டா நினைச்சீங்களே, அதுவே சந்தோஷம் டாக்டர். சரி, நீங்க ஏற்கனவே டயர்டா இருப்பீங்க, நான் வேற பேசி டிஸ்டர்ப் பண்ணல. நீங்க தூங்குங்க, காலைல பேசிக்கலாம். தேங்க்ஸ் மதி. எதுக்கு டாக்டர் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு? இல்ல மதி, டக்குன்னு அப்செட் ஆகி நிக்கிறப்ப வந்து ஹெல்ப் பண்றது, அதுவும் இவ்ளோ பெரிய ஹெல்ப் பண்றது பெரிய விஷயம் மதி. உங்க பெயின் எனக்கு புரியுது டாக்டர். ஆனா லைஃப் எப்பயும் ஒரே இடத்துல நிக்கிறது இல்ல. பெஸ்டா ஏதோ ஒண்ணு உங்களுக்காக வெயிட் பண்ணுது. எதா இருந்தாலும் ஒரு ரிங் அடிங்க, எழுப்புறதுக்கு யோசிக்க வேணாம். ஓகே டாக்டர், நிம்மதியா தூங்குங்க, காலையில பேசிக்கலாம். குட் நைட். குட் நைட்.